சாம்பார், ரசம், அப்புறம் காரக்குழம்பு இது எல்லாத்துக்கும் பொருத்தமான சைட் டிஷ் அப்படின்னா நம்ம வந்து கூட்ட சொல்லலாம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பொடலங்காயை வச்சு பொடலங்காய் கூட்டு ரொம்ப டேஸ்டியாக, அதுவும் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொடலங்காய் கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடலங்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். பொடலங்காயை வந்து பீலர் மூலமாக ரொம்பவும் தோல் சீவிராமல் கத்தி மூலமாக லைட்டாக அந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு இதை கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கூட்டுக்கு வந்து நம்ம பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த 2 பருப்பையும் சேர்த்து நம்ம கூட்டு வச்சோம்னா அந்த பருப்பும் அந்த காயும் நல்லா ஒன்று சேர்ந்து கூட்டுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பருப்பை வந்து இப்போ தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் போட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்து 2 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பருப்பை வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் கூட்டும் ரொம்ப தண்ணி ஆயிரும். அதே மாதிரி பருப்பையும் நம்ம ரொம்ப குழைய விடக்கூடாது. 2 விசில் அல்லது 3 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சிட்டா போதும். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடியை திறந்து பருப்பு வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்துருக்கு, கடலைப்பருப்பு வந்து 3/4 பாகம் வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவு நம்மளுக்கு பருப்பு வெந்தால் போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த புடலங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். புடலங்காய் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஏன்னா புடலங்காயும் தண்ணி விடும், ஏற்கனவே பருப்பு வேக வச்ச தண்ணியும் இருக்குது, அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கரண்டினால் நல்லா நம்ம கலந்து விட்டு திருப்பியும் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 1 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சிட்டா போதும். நீங்கள் புடலங்காயை வந்து அதிகமாக வேக விட்டுட்டால் புடலங்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும், அப்புறம் கூட்டு வந்து டேஸ்ட்டே இருக்காது. அதனால் 1 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை திறந்து பருப்பும் காயும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். பாருங்கள், புடலங்காய் வந்து ரொம்ப குழைய வேக விடலை, அதே மாதிரி பருப்பும் புடலங்காயும் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கு. கூட்டு அப்படின்னாவே நம்ம பருப்பையும் காயையும் இந்த அளவுக்கு தான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கூட்டுக்கு தேவையான காய் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 மூடி தேங்காயை விட குறைச்ச அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய், வாசத்துக்கு வந்து 2 சின்ன வெங்காயம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கூட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கூட்டுக்கு நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலை அப்படின்னா நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது இப்போ 2 மிளகாத்தில் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பு காயை சேர்த்துக்கணும். அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கணும். இது ரெண்டும் ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கூட்டு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களோட கூட்டு வந்து ரொம்ப தண்ணியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து இது கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க. உங்களோட கூட்டு வந்து நல்லா கெட்டியாயிரும். நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட நம்மளோட புடலங்காய் கூட்டு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் வச்சு இந்த மெத்தடில் நீங்களும் கூட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.